Hi family, focus. Follow one course until successful. With this motto, இந்த சீரீஸில் குரூப் 1 மெயின்ஸ்க்கான மேக்ஸ் வீடியோஸ் பார்க்க போகிறீங்க. நோட்ஸ் எடுங்க, மேக்ஸ் போட்டு பார்த்துட்டே இருங்க until you master it. எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண உங்களுக்கு ஒரு moral support and பெஸ்ட் கோச்சிங் வேணும்னா ஃபுல் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னா send வாட்ஸ்அப் மெசேஜ் to number 9600819370. All the best. ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது உங்கள் ராஜ்லக்ஸிலேருந்து இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்த எக்கனாமிக் பாலிசிஸோட கண்டினியூஷன் ஆல்ரெடி சொன்னேன். ஸோ நியூ எக்கனாமிக் பாலிசிஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான டாபிக். அதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் யூபிஎஸ்சிக்காகட்டும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ஆகட்டும் கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ வாங்க இன்றைக்கி கிளாஸுக்கு போகலாம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம ஆல்ரெடி வந்து சில எக்கனாமிக் பாலிசிஸாக நியூ எக்கனாமிக் பாலிசிஸ் 1991 டிஸ்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் சில இம்பார்ட்டண்ட்டான டேர்ம்ஸ், சில இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தோம். ஸோ அதை ஒருக்கா ரீகால் பண்ணிவிட்டு நம்ம இன்றைக்கி கிளாஸுக்கு போனால் ஸோ நமக்கு அது கொஞ்சம் கண்டினியூட்டிக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ சிலபஸில் இன்னைக்கோட நமக்கு இந்த நியூ எக்கனாமிக் பாலிசிஸ், இந்த கான்செப்ட்டு, கேபிட்டல் ஃபார்மேஷன், இதோட எல்லாமே முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி அந்த டாபிக் பார்க்கணும். அதுக்கு நடுவில் வந்து சில இப்போது கரண்ட்டில் வந்து சில ஃபாரின் பாலிசிஸ் ஆகட்டும், ரீசெண்டாக நடந்துகிட்ருக்க கரண்ட் அஃபேர்ஸையும் நம்ம பார்க்கணும். பிகாஸ் ப்ரைவேட்டைசேஷன் அப்படிங்கிறது இப்போ இருக்கிற பர்னிங் டாப்பிக்காக இருக்குது. ஸோ அது ரிலேட்டடான ஒரு கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான யோஜனாஸையும் பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி அப்படிங்கிற டாப்பிக்கை நம்ம அடுத்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இது ஆல்ரெடி பார்த்த மாதிரி குரூப் 1 இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் என்னென்ன கேட்டிருந்தாங்க, குளோபல் கிரைசஸ் அப்போது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எந்த மாதிரியான மெஷர்ஸ் எடுத்திருந்தாங்க, ஸோ இந்தியன் ஃபாரின் பாலிசியோட இம்பார்ட்டண்டான அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆல்ரெடி இந்த லெசன்ஸில் பார்த்துருந்தோம். ஸோ இந்திய அரசு எடுத்த முக்கியமான நடவடிக்கை என்னென்ன, உலகளவிய நெருக்கடி இருந்தபோது என்னென்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்தாங்க, இந்தியாவோட வெளியுறவு கொள்கைகளோட முக்கியமான நோக்கங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதில் கண்டென்ட்டில் நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, ஸோ இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடிலேருந்து எப்படி இந்தியன் எக்கனாமி வந்துச்சு, அடுத்து மிக்ஸ்டு எக்கனாமி இருந்தது, அடுத்து எப்படி பிளான்ட் எக்கனாமி ஆச்சு, ஸோ இந்த மாதிரி எல்லா கான்செப்டையும் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். எல்பிஜிக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, எல்பிஜினால் என்னென்ன சேஞ்சஸ் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வந்துச்சு, அதனுடைய லிமிட்டேஷன்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நியூ எக்கனாமிக் பாலிசிஸ் அப்படிங்கிறது முக்கியமான 3 பேஸில் தான் இருக்குது: லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். ஸோ இதுவும் ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ 1991க்கு முன்னாடி வரைக்கும் ஹிந்து ரேட் ஆஃப் க்ரோத் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஆவரேஜான க்ரோத் ரேட் தான் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் 1950லேருந்து 1980 வரைக்கும் நம்மளுடைய இன்கம், பர் கேபிட்டா இன்கம் க்ரோத் ரேட் வந்து 1.3% தான் இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. 1991க்கு முன்னாடி இந்து வளர்ச்சி விகிதம் அப்படிங்கிறது தான் நம்மளோட எக்கனாமிக் க்ரோத் இருந்துச்சு. அதாவது ஜிடிபி 3.5% தான் நமக்கு க்ரோத் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. தனிநபர் வருமான வளர்ச்சி கூட 1.3 தான் இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி பார்த்தோம். 1985 வந்து ஃபஸ்ட்டு டைம் லிபரலைசேஷன் அப்படிங்கிற கான்செப்டை இனிஷியேட் பண்ணது வந்து ராஜீவ்காந்தி அவர்கள் தான். பட் அதை வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ண முடியலை. அதுக்கடுத்து வந்து ராஜீவ்காந்தியால் பண்ண முடியாததை 1991 நரசிம்ம ராவ் அவருடைய பிரைம் மினிஸ்டராக இருந்தபோது மன்மோகன் சிங் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருப்பார். அப்போ இந்த கான்செப்டை ரொம்ப இதாக இது பண்ணுவாங்க. அதனாலேயே நம்மளுடைய நரசிம்ம ராவ் அவரை வந்து இந்தியாவோட சாணக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க. மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருந்த போதும் கூட அவங்க இந்த கான்செப்டை இந்த எக்கனாமிக் பாலிசிஸை கொண்டு வர முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ தாராளமயமாகுதல். ஸோ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னா, ஸோ இந்தியா ஒரு கண்ட்ரி, இது வந்து உலக நாடுகளோட செஞ்சுருக்க இந்த வர்த்தக உடன்படிக்கைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, வாங்கியிருக்க கடன், அதனுடைய பேலன்ஸ் ஷீட் மாதிரி தான். வேர்ல்டு பேங்க்கோட கடன் வாங்கியிருக்கோம். ஸோ இதோடைய பேலன்ஸஸ் பற்றி சொல்கிறது தான் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு இது வந்து ரொம்ப அதிகமான
ஃபாரின் மணி கரன்சியை கடன் வாங்கும்போது இதில் வந்து க்ரைசஸ் வருதும். யூஸ்வலாக வந்து பேலன்ஸ் பேமெண்ட் இருக்கிறது வந்து ரொம்ப நார்மலான விஷயந்தான். பட் இது வந்து ரொம்ப அதிகமாகும்போது ப்ராப்ளம் ஆகும். ஸோ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப அதிகமாகிற மாதிரி இருக்கும். எதனால் வருது அப்படின்னா நிறைய இம்போர்ட் பண்ணுறதுனால இன்னொரு முக்கியமான ரீசன். அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் கம்யூனிட்டியில் நமக்குன்னு இருக்கிற செல்வாக்கு குறையும் போதும் பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ்னாலையும் இதெல்லாமே நடக்குது. ஸோ 1991 ரிஃபார்ம்ஸுக்கான முக்கியமான ரீசன்ஸ் என்னென்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதெல்லாமே ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்ஃப்ளேஷன் வந்து ஜாஸ்தி ஆகுது. இன்ஃப்ளேஷன்னா என்ன அப்படிங்கிறதுக்கான அந்த சார்ட் பார்த்தோம். ஸோ பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஃபிசிக்கல் டெஃபிஷிட் அது வந்து ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னு பார்த்தோம். வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படின்னு. ஸோ அந்த காலம் நம்ம காமிச்சிருப்போம். ஸோ அது வந்து ஜாஸ்தியானதுனால ஒரு முக்கியமான ரீசன் அப்படின்னு பார்த்தோம். 1991 சீர்திருத்தங்களுக்கான முக்கியமான காரணங்கள். அட்வான்ஸ் ஆஃப் பேலன்ஸ் பேமெண்ட் ஜாஸ்தியாச்சு அப்படின்னு பார்த்தோம். ஃபாரின் லோஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஈராக் வார் வந்துச்சு. ஸோ அதே மாதிரி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் நம்ம இந்தியாவில் வந்து தொடர்ச்சியாக 2 வாரத்துக்கு கூட பெட்ரோல் எல்லாம் இறக்குமதி பண்ணுறதுக்கான நம்மக்கிட்ட அந்த ஃபாரின் கரன்சி இல்லாமல் இருந்துச்சு. பேலன்ஸ் பேமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ மோர் மணி வந்து இந்தியா விட்டு போகிறது. ஸோ உள்ளே வரதை விட வெளியில் போகிற மணி வந்து ஜாஸ்தியாக இருக்கிறது தான் அட்வர்ஸ் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது அதிகமாக என்ன ஆகும், 1991 இது 17,000 கோடி கிட்ட இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம நிறைய கடன் வாங்க வேண்டியதாக இருக்குது. ஈராக் போர் முக்கியமான காரணம். செலாவணி ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட் என்னென்னு பார்த்தாச்சுன்னா, சோவியத் யூனியனை கலைச்சாங்க. சைனா வந்து நிறைய மார்க்கெட் ஃப்ரெண்ட்லி ரிஃபார்ம்ஸை பண்ணாங்க. ஈராக் வார் வந்துடுது. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் வந்து ஸோ நம்மக்கிட்ட ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாச்சு. பிகாஸ் நம்ம நிறைய அமௌண்ட்டை வந்து இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டுகிட்டேருந்து கடன் வாங்கி வச்சுருந்தோம். ஸோ இது நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க, ஜூலை 24, 1991 அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. எல்பிஜி அப்படிங்கிற கான்செப்ட் ஜூலை 24, 1991 அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண ஸோ இம்பார்ட்டண்டான சில விஷயங்கள். ஸோ இதோட டிமெரிட்ஸ் என்ன, மெரிட்ஸ் என்ன, இந்த மாதிரி எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஆல்ரெடி ஒரு பேஸ் பார்த்துருக்கோம். ஸோ வேறு என்னென்ன பார்த்தோம், நம்ம மிக்சடு எக்கனாமியாக எப்படி அடாப்ட் பண்ணோம் இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறமா எப்படின்னு பார்த்தோம். கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமியையும் சோஷியலிஸ்டிக் எக்கனாமியும் எப்படி கம்பைன் பண்ணோன்னு பார்த்தோம். ஸோ சில பேசிக் நியூஸ் எல்லாமே நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசியோட பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ எதுக்காக நம்ம இதை திருப்பி ரிவ்யூ பண்ணோம் அப்படின்னா, பிகாஸ் நம்ம இதை கண்டினியூ பண்ண போகிறதுனால ஸோ ஒரு ரிவ்யூ பண்ணுறது நல்லது. ஸோ இப்போ வந்து நியூ எக்கனாமிக் பாலிசிஸை பற்றி ஒரு கிளியரான ஸோ வியூ அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நம்ம வருவோம். ஸோ அதனால் எந்தெந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் பாதிச்சிருச்சு, ஸோ வேறு என்னென்ன செக்டார்ஸ் அதிகமாக இம்ப்ரூவ் ஆச்சு, டெவலப் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கொஷின்ஸ் பார்த்துருவோம். என்ன கேட்டிருக்காங்க, ஹேஸ் த இந்தியன் கவர்மெண்டல் சிஸ்டம் ரெஸ்பாண்டட் அடிக்வேட்லி to the demands of liberalization, privatization and globalization started in 1991. What can the government do to be responsive to this important change? ஸோ கவர்மெண்ட் வந்து கரெக்டானது தான் 1991 நடந்த அந்த எல்பிஜி அப்படிங்கிறது வந்து கரெக்டாக தான் அவங்க ரியாக்ட் பண்ணியிருக்காங்களா? ஸோ கவர்மெண்ட் வந்து இந்த இம்பார்ட்டன்ட் சேஞ்சுக்கு கரெக்டாக வந்து ஸோ அவங்க எப்படி அந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிட்டாங்களா அப்படிங்கிறது அந்த கொஷின். 1991 தொடங்கப்பட்ட தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல் மற்றும் உலகமயமாக்கல் கோரிக்கைகளுக்கு இந்திய அரசாங்க அமைப்பு போதுமான அளவில் பதிலளித்துள்ளதா? இந்த முக்கியமான மாற்றத்திற்கு பதிலளிக்க அரசாங்கம் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது கொஷின். அதே மாதிரி இன்னும் அடுத்த கொஷின் என்னது, do you think that the liberalization, privatization and globalization which has otherwise led to high economic growth affected the employment rate and nature of employment in India? ஸோ இது என்ன ஆயிருக்கு, ரொம்ப நம்ம எக்கனாமிக் க்ரோத்தை ஜாஸ்தி பண்ணியிருந்தாலும் எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணியிருக்கு, ஸோ எம்ப்ளாய்மெண்ட்டோடைய நேச்சர் எப்படி மாறி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல் மற்றும் உலகமயமாக்கல் உயர் பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுத்தது. வேலைவாய்ப்பு விகிதத்தையும் இந்தியாவின் வேலைவாய்ப்பின் தன்மையையும் பாதித்தது என்று நினைக்கிறீர்களா? ஸோ இந்த கொஷனுக்கு நம்மளால் எப்போ ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ரேட் எப்படி இருக்குது, ஸோ இப்போ கரண்ட் அஃபேர்ஸை வச்சு நம்மளால் டிஸ்கஸ் பண்ண முடியும். நம்மளோட எம்ப்ளாய்மெண்ட்டோட
ரேஷியோ எப்படி இருக்குது, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ எப்படி இருக்குது, அது எல்பிஜிக்கு அப்புறமா எப்படி மாறி இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்மளால் சொல்ல முடியும். அக்ரிகல்ச்சரில் நம்ம எத்தனை பேர்த்துக்கு வேலை கொடுத்துருக்கோம், சர்வீஸ் செக்டார்ஸில் எப்படி போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அனலைசிஸை வச்சு நம்மளால் இந்த கொஷின்ஸுக்கான ஆன்சர்ஸை பண்ண முடியும். ஸோ இதை வந்து கேஆர் நாராயணன் 10th President of India அவர் சொல்லியிருக்காரு. ஸோ தேர் இஸ் அ கான்ஷியஸ் இன் த வேர்ல்டு டுடே தட் த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இஸ் நாட் ஆல் அண்ட் ஜிடிபி இஸ் நாட் நெசசர்லி எ மெஷர் ஆஃப் ப்ராக்ரஸ் ஆஃப் நேஷனா. ஒரு சமுதாயத்தோடைய வெல்த் அப்படிங்கிறது, முன்னேற்றத்தோட அளவீடு அப்படிங்கிறது உள்நாட்டோட மொத்த உற்பத்தியில் கிடையாது. ஜிடிபியில் ஒன்றுமே கிடையாது. அது வந்து ஒரு நாட்டோட வளர்ச்சி அப்படின்னு சொல்லவே முடியாது. பொருளாதார வளர்ச்சி என்பது அல்ல, மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது ஒரு சமுதாயத்தின் முன்னேற்றத்தின் அளவீடு அல்ல என்று இன்று உலக ஒருமித்த கருத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மொத்தமாக ஜிடிபி அப்படிங்கிறது மட்டுமே நம்ம நாடே வளமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேபி நாராயணன் சொல்லியிருக்காரு. அவர் 10th President of India. அதை சொல்லியிருக்காங்க. 1991 முக்கியமாக நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இந்தியாவுக்கு வந்து எக்கனாமிக் கிரைசிஸ் வந்து ரொம்ப வெளியில் இருக்கிற கடன் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. நம்ம வந்து நோட்டபிள் டு மேக் ரீபேமெண்ட் ஆன் இட்ஸ் பாரோவிங் ஃப்ரம் அப்ராட், நிறைய கடன் வாங்க வேண்டிய நிலைமையில இருந்தோம். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் which vaguely maintain to import petrol, land, other important items dropped to level that were not sufficient even for fortnight. அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பெட்ரோல் வாங்குறதுக்கு கூட இம்போர்ட் டியூட்டி பே பண்ணுற அளவுக்கு நமக்கு தொடர்ந்தாப்பில் ஒரு 15 நாளைக்கிட்ட கூட நம்மக்கிட்ட ஃபாரின் ரிசர்வ் இல்லை. அந்த அளவுக்கு மோசமாக இருந்திருக்கும். த கிரைசஸ் வாஸ் ஃபர்தராக கம்பவுண்டட் பை ரைசிங் ப்ரைசஸ் ஆஃப் எசென்ஷியல் குட்ஸா. பெட்ரோல் விலை ஜாஸ்தி ஆகும்போது அல்டிமேட்டாக நம்மளோட நாட்டில் பொருட்களோடைய விலை எல்லாமே ஜாஸ்தி ஆகிறத நம்ம கவனிச்சிருப்போம். அந்த விலை ஜாஸ்தி ஆகும்போது என்ன ஆகும் அல்டிமேட்டாக அப்படின்னா, ஃபாரின் நம்ம பணம் நிறைய கொடுக்குற மாதிரி இருக்கும். அது அல்டிமேட்டாக நம்மக்கிட்ட தான் வந்து அதை வந்து டேக்ஸாக பே பண்ணி நம்ம அதிக ரூபா கொடுத்து நம்ம திங்ஸை வாங்குற மாதிரி இருக்கும். அதனால தான் இது ரெண்டுக்கும் இருக்கிற கனெக்ஷன் அதுதான். அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. அல்டிமேட்டாக நம்ம பொருட்களோட விலையெல்லாம் கூட ஆரம்பிச்சிருது, பெட்ரோல் விலை கூடுது. அப்போ வந்து இன்ஃப்ளேஷன் ரேட் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுது. 1991 ஆண்டில் இந்தியா அதன் வெளிநாட்டு கடன் தொடர்பான பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டது. வெளிநாட்டிலிருந்து கடன் வாங்கியதன் திருப்பி செலுத்துவதில் அரசாங்கம் குறிப்பிடத்தகாத இருந்தது. பெட்ரோல் நிலையங்கள் மற்றும் முக்கிய பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு சாதாரணமாக பராமரிக்கும் அந்நிய செலாவணி இருப்புகள் போதுமானதாக ஒரு 15 நாட்களுக்கு கூட இல்லாத நிலைக்கு வீழ்ச்சி அடைந்தன. அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் உயர்ந்து வருவதால் நெருக்கடி மேலும் அதிகரித்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுது இந்தியா போயிட்டு, எப்பயும் போல் ஐபிஆர்டி, பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட், பாப்புலர்லி நோன் அஸ் வேர்ல்டு பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்கள போய் அணுகிறாங்க. இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அப்படின்னா நமக்கே தெரியும், அந்நிய செலாவணிக்கான பணங்களை கொடுக்குறவங்க. அவங்கள போய் இது பண்ணுறாங்க. சர்வதேச நாணய நிலையம், உலக வங்கி என பிரபலமாக அழைக்கப்படும் புனரமைப்பு மற்றும் மேம்பாட்டுக்கான சர்வதேச வங்கியை இந்தியா அணுகியது. அவங்களுக்கு இது பண்ணும்போது அவங்க வந்து இந்தியாவுக்கு $7 பில்லியன் கடனாக கொடுக்குறாங்க. ஆனால் அந்த கடனுக்காக அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இந்தியா வந்து லிபரலைஸ் ஆகணும், மார்க்கெட்டை ஓப்பனாக தொடர்ந்து விட்டுறணும், எல்லா நாடுகளும் உள்ளே வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இந்தியா வந்து அதை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கண்டிஷனுக்கு இந்தியா ஒத்துக்கிட்டுச்சா அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஒத்துக்கிட்டாங்க. எப்படி இந்த லிபரலைசேஷன் இனிஷியலாக இந்தியாவில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இதன் மூலமாக தான். IMF-லேருந்தும் வேர்ல்டு பேங்க்லேருந்தும் கடன் வாங்குறாங்க. கிட்டத்தட்ட எவ்வளவு 7 பில்லியன் கடன் வாங்கிறாங்க. அப்போ அவங்க அந்த லோன் கொடுக்கும்போது நீங்கள் மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணி ஃபாரினர்ஸுக்கு உள்ள இடம் கொடுக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸை கொடுக்குறாங்க. அதை இந்தியா அக்செப்ட் பண்ணிக்குது. அண்ட் ரிமூவ் த ட்ரேட் ஆர் ரீஸ்ட்ரிக்ஷன் பிட்வீன் இந்தியா அண்ட் அதர் கண்ட்ரீஸுக்கான ட்ரேட்
அந்த டிஃபிகல்ட்டிஸ் எல்லாத்தையும் நீங்கள் இது பண்ணணும்னு சொல்கிறாங்க. நெருக்கடியை நிர்வகிக்க இந்தியா $7 பில்லியன் கடனாக பெற்றது. கடனை பெறுவதற்கு இந்த சர்வதேச நிறுவனங்கள் தனியார் துறை மீதான கட்டுப்பாடுகளை நீக்கி பல பகுதிகளில் அரசாங்கம் பங்கை குறைத்தது. இந்தியாவிற்கும் பிற நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக கட்டுப்பாடுகளை நீக்குவதன் மூலம் இந்தியா பொருளாதாரத்தை தாராளமயமாக்கி திறக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஸோ அவங்க தான் ஃபஸ்ட்டு இதை இனிஷியேட் பண்ணுறாங்க. இந்தியா வந்து அந்த கண்டிஷன்ஸுக்கு எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிவிட்டு வேர்ல்டு பேங்க் அண்ட் IMFோட கண்டிஷன்ஸுக்கு அக்செப்ட் பண்ணி நியூ எக்கனாமிக் பாலிசிஸை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியின் நிபந்தனைகளுக்கு இந்தியா ஒப்புக்கொண்டு புதிய பொருளாதார கொள்கையை அறிவித்தது. செட் ஆஃப் பாலிசிஸ் ஆக்சுவலாக வந்து அவங்க பாலிசிஸ் LPG அப்படிங்கிறது நார்மலான இது கிடையாது. ஸோ இது வந்து 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஸ்டெபிலைசேஷன் மெஷர்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சுரல் மெஷர்ஸ். இந்த ஸ்டெபிலைசேஷன் மெஷர்ஸ் அப்படிங்கிறது ஷார்ட் டேர்ம் கோல். ஸோ இப்போ இருக்கிற அந்த பொருளாதார ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது இந்த ஸ்டெபிலைசேஷன் மெத்தட். இன்னொன்று ஸ்ட்ரக்சுரல் ரிஃபார்ம் மெஷர்ஸ் அப்படின்னா மொத்தமாக பொருளாதாரத்தையே மாற்றுறது, மொத்தமாக பொருளாதாரத்தில் இருக்கிற ஸோ அவங்க கட்டமைப்பே ஹோலாக மிக்சர் எக்கனாமிலேருந்து LPG அப்படிங்கிற கான்செப்டுக்கு ஸ்ட்ரக்சுரலாக சேஞ்ச் பண்ணுறது இன்னொரு மெஷர்ஸ். ஸ்டெபிலைசேஷன் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் டேர்ம் மெஷர்ஸ் இன்டென்ட் டு கரெக்ட் சம் ஆஃப் தி வீக்னஸ். ஸோ சில வீக்னஸை மட்டும் கரெக்ட் பண்ணதுக்காக கொண்டு வந்தது. தட் ஹேஸ் டெவலப்டு இன் த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அண்ட் பிரிங் இன்ஃப்ளேஷன் அண்டர் கண்ட்ரோல். இன்ஃப்ளேஷன்ஸை வந்து ஒரு அண்டர் கண்ட்ரோலில் கொண்டு வரணும், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அந்த கிரைசஸ் இருந்ததை சரி செய்யணும் அப்படிங்கிறது தான் இதனோட முதன்மையான நோக்கமாக இருந்துச்சு. 2 வகையாக படுத்துகிறாங்க. ஒன்று உறுதிப்படுத்துதல் நடவடிக்கைகள் மற்றும் கட்டமைப்பு சீர்திருத்த நடவடிக்கைகள். உறுதிப்படுத்துதல் நடவடிக்கைகள் குறுகிய கால நடவடிக்கைகள் ஆகும். இது கொடுப்பனவுகளின் சமநிலை உருவாக்கியுள்ள சில பலவீனங்களை சரி செய்வதற்கும் பண கட்டுப்பாட்டை கொண்டு வருவதற்கும் நோக்கமாகும். ஸோ இதோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, ஸோ சஃபிஷியண்ட்டான ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை வந்து மெயின்டைன் பண்ணிட்டா என்ன ஆகும், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் க்ரைசஸ் வந்து கொஞ்சம் சால்வ் ஆயிரும். அதே மாதிரி ப்ரைஸஸ் வந்து அதிகமாக போகிறத கம்மிப்படுத்தினா இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலில் வந்துடும். ஸோ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் க்ரைசஸையும் இன்ஃப்ளேஷன் ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணுறது தான் இந்த ஸ்டெபிலைசேஷன் இதோடைய முக்கியமான நோக்கமாக இருந்துச்சு. எளிமையான வார்த்தையில் தான் சொல்கிறாங்க. அந்நிய செலாவணி இருப்புகளை பராமரிக்கிறது, உயரும் விலைகளை கட்டுப்படுத்துது, இதுதான் முக்கியமானதாக இருந்துச்சு. அடுத்து ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம் பாலிசி அப்படிங்கிறது லாங் டேர்ம் மெஷர்ஸ். இதோடைய முக்கியமான நோக்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, improving the efficiency of economy and increasing its international competitiveness by removing rigidity. ஸோ கொஞ்சம் ரொம்ப இறுக்கமாக இருக்கிறத தடுத்துட்டு ஸோ என்னது ஸோ காம்படிஷன்ஸை அதிகப்படுத்தணும். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் காம்படிஷன் அதிகப்படுத்துறது மூலமாக ஸோ அவங்களால எக்கனாமியை வளர்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணிடும், கொஞ்சம் தளர்வுகள் மாதிரி ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக மாறணும் அப்படின்னு நினைக்கிது இந்தியன் எக்கனாமி. மறுபுறம் கட்டமைப்பு சீர்திருத்த கொள்கைகள் நீண்டகால நடவடிக்கைகள் ஆகும். இது பொருளாதாரத்தின் செயல்திறனை மேம்படுத்துவதையும் இந்திய பொருளாதாரத்தின் பல்வேறு பிரிவுகளில் உள்ள விரைப்புகளையும் அகற்றுவதன் மூலம் அதன் சர்வதேச போட்டித்தன்மை அதிகரிப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. ஸோ அந்த ரிஜிடிட்டி அப்படிங்கிற கான்செப்டை ரொம்ப விறப்பாக இருக்கிறத இது பண்ணிவிட்டு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக மாறணும் அப்படின்னு நினைக்கிது இந்தியா லாங் டேர்ம் கோலில். ஸோ அதுக்காக தான் முக்கியமாக 3 பாலிசிஸ் கொண்டு வராங்க. லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். உரிமை, தனியுரிமை மற்றும் உலகமயமாக்கல் அப்படிங்கிறது கீழே கொண்டு வராங்க. ஸோ முக்கியமாக சில ரிஃபார்ம்ஸ் நடக்குது. இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸில் கொஞ்சம் ரிஃபார்ம்ஸ் நடக்குது. ஃபினான்ஷியல் செக்டார்ஸில் என்னென்ன மாதிரி ரிஃபார்ம்ஸ் நடக்குது, டேக்ஸ் ரிஃபார்ம்ஸ் நடந்துச்சு. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்ஸ் அண்ட் ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் என்னென்ன மாதிரி ரிஃபார்ம்ஸ் நடந்துச்சு. ஸோ ஆஃப்டர் 1991 அப்படிங்கிறது இப்போ பார்ப்போம். தொழில்துறை துறை, நீதித்துறை, வரி சீர்திருத்தங்கள், அந்நிய செலாவணி சந்தைகள் மற்றும் வர்த்தக மற்றும் முதலீட்டு துறைகள் போன்ற சில முக்கியமான பகுதிகள் 1991 மற்றும் அதற்கு பிறகு அதிக கவனத்தை பெற்றன. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தாச்சுன்னா டீரெகுலேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் செக்டார். ஸோ இண்டஸ்ட்ரியல் செக்டாரில் நடந்த இம்பார்ட்டண்ட்டான ரிஃபார்ம்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஆல்ரெடி இருந்த கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ரெகுலேட்டரி மெஷர்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு என்ன, ஸோ லைசன்சிங் கண்டிப்பாக வாங்கணும்.
சக்ஸஸ்ஃபுல். வித் திஸ் மோட்டோ இந்த சீரீஸில் குரூப் 1 மெயின்ஸ்க்கான மேக்ஸ் வீடியோஸ் பார்க்க போகிறீங்க. நோட்ஸ் எடுங்க, மேக்ஸ் போட்டு பார்த்துட்டே இருங்க until you master it. எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண உங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட் அண்ட் பெஸ்ட் கோச்சிங் வேணும்னா, ஃபுல் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னா send WhatsApp message to number 9600819370. All the best.